கவனமாக இரு, மனிதனாக இரு, மாண்புகளோடு இரு. விஜய் அவர்கள் எப்படி பேசினார் என்று இன்ஸ்டாகிராமில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு பதில் நான் சூப்பராக பேசினாங்க. ஒரு 2 முதலமைச்சர்கள் இருக்காங்க. 2 முன்னாள் முதலமைச்சர்கள் அந்த அவையில் இருக்காங்க. அதே நேரம் ஒரு துணை முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார். 3 முதலமைச்சர்கள் இருக்கும்போது புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் பேசினார். அதன்படி பார்த்தால் அவர் ஏன் பிரஸை சந்திக்க மாட்டேங்கிறார் என்ற கேள்வியை கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விக்கு நான் ஏன் பிரஸை சந்திக்க வேண்டும், நான் ஒரு மக்கள் முன்னால் பேசுவது போல பேசினாலும் சரி, மக்கள் மன்றத்தில் பேசினாலும் சரி, 2 ஒன்று தான். அதே மாதிரி தான் விஜயனா நடந்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பயம் இருக்கிறது என்பதை நான் வன்மையாக மறுக்கிறேன். என்றுமே இளம் கன்று பயம் அறியாது. அரசியலில் இளம் கன்றாக இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள். அவர் நல்லபடியாக ஆட்சியை நடத்துவார். அவர் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என நாம் சொல்லி அவர் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மக்களுக்கு எது தேவையோ அதைத்தான் அவர் செய்வார். தாய்மாமன் சீர் என்ற திட்டத்தை இன்று தொடங்கி அரசாணை வெளியிட்டிருக்கிறார். அதற்கும் வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். விஜய் மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடையாதுங்கிறத இப்போ சொல்ல முடியாது. அதுக்கான நேரத்தை குறித்து பார்த்தால் சத்தியமாக 2 வருடங்கள் ஆகும் அவருடைய சாதனையை விளக்கிச் சொல்ல. 2 வருடங்கள் ஆகும். அதாவது 2 வருடத்தில் என்ன செய்கிறாரோ அதை பொறுத்து தான் அடுத்த கட்டமானது இருக்கும். நன்றியோடு இருப்போம், நன்மையை பெறுவோம். என்றுமே கவனத்தோடு இருப்பவன் மட்டுமே வாழ்வை செழிக்க வைக்க முடியும். என்னுடைய வீட்டில் இருப்பதால் சில இயல்பான விஷயங்களை நான் செய்வேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்லதை நோக்கிய பயணத்தில் இருக்கும் நாம் எவரையும் தவறாக எடுத்துக்கொண்டால் நாமும் ஒரு அடி பின்னாடி போய்விடுவோம். அதை கவனத்தில் கொள்ளுங்கள். நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதை சொல், நல்லதற்காக இரு, நல்லவர்களோடு இரு. இதை சாத்தியப்படுத்தி கொள்ளுங்கள். நன்றியோடு இருங்கள், நன்மையை பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், எல்லாம் நன்மை.